Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மனைவியுடனான அந்த இல்லற வாழ்க்கை ராமானுஜருக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாரும் மாதிரியும் மனைவி மீது அதிகமான ஒரு நேசம் பாசம் காதல் அவருக்கு உண்டு. வயது இள வயது. எங்கே பின்னாடி சிக்கல் வந்தது அப்படின்னா, உருவத்தில் அழகாக இருந்தாங்க, உள்ளத்தில் ராமானுஜருடைய குணநலனுக்கு ஒத்து போல. ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்தார் அவர். ஆனால் ராமானுஜர் படைக்கப்பட்ட நோக்கம் வெறும் குடும்ப தலைவன் இல்லை, அவன் குவலயத்துக்கு தலைவனாக இருக்கணுன்றதுக்கு தான் இறைவனுடைய ஆணையது. என்னன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு 3 சம்பவங்கள் அவரோட இனிமே இணைந்து குடும்பத்தில் பணி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளைப்பட்டார். ஆனால் என்ன 3 விஷயம்னா, அங்கே தான் ராமானுஜர் என்கிற ஒரு மகத்தான மனிதன், அவருடைய இதயத்தில் ஈரம், இந்த மனிதர்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த ஏழை எளியவர்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அந்த காதல் இருக்கு. திருக்கச்சி நம்பி தன்னுடைய தந்தையாருக்கு வேண்டியவர், தனக்கு குருவாக இருந்தவர், குருவாக இவர் கருதப்பட்டார். இந்த 6 விஷயங்களை கேட்ட பிறகு தெளிந்த நீரோடையாக காணப்பட்டது ராமானுஜருடைய மனம். அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காது. அப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பியை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறார். காரை கருணை ராமானுஜான்னு சொல்றார், கருணை மழையவர். அப்படிப்பட்ட ராமானுஜர் இந்த 3 காரணங்களுக்காக மனை வாழ்க்கையிலிருந்து அந்த துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டார். இதுதான் நடந்தது. சார், கங்கையில் இருந்தாரு. கண்ணு முழிச்சு பார்க்கும் பொழுது அந்த பெருமாளும் தாயாரும் அவரை காஞ்சிபுரம் கொண்டு வந்து சேர்த்திருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். சார், அவரோட கல்வி சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு திருமணம் ஆயிருந்துச்சு. மனைவியுடனான அந்த இல்லற வாழ்க்கை ராமானுஜருக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாரும் மாதிரியும் மனைவி மீது அதிகமான ஒரு நேசம் பாசம் காதல் அவருக்கு உண்டு. வயது இள வயது. அவங்களும் ஒரு அழகான பெண்மணியாக இருந்தாங்க. எங்கே பின்னாடி சிக்கல் வந்தது அப்படின்னா, உருவத்தில் அழகாக இருந்தாங்க, உள்ளத்தில் ராமானுஜருடைய குணநலனுக்கு ஒத்து போல. இப்போ டேம் சரியில்லைன்றாங்கல்ல. இப்போல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடியெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா, யதார்த்தங்களை சொல்கிறேன், ராமானுஜர் ஒரு அவதார புருஷர். அவர் ஒரு சமூக நலனுக்காக தான் அதை துறவர வந்தார். அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் பின்னாடி. இப்போ என்னென்னா, அந்த மனம் ஒத்து போல, டேம் சரியில்லை, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் ராமானுஜருக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக டேம் சரியில்லைன்னு இல்லை, நல்லா தான் இருந்தார், இதெல்லாம் பண்ணார். கணவனே கண்கண்ட தெய்வன் இருந்தாங்க, அவரும் அதிகமான ஒரு பாசத்தை வச்சார். ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்தார் அவர். ஆனால் ராமானுஜர் படைக்கப்பட்ட நோக்கம் வெறும் குடும்ப தலைவன் இல்லை, அவன் குவலயத்துக்கு தலைவனாக இருக்கணுன்றதுக்கு தான் இறைவனுடைய ஆணையது, எம்பெருமானுடைய கருணை அது. நேசித்தார், எல்லாரும் மாதிரியும் எல்லாரும் நல்லா இருந்தது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. திருமண வாழ்க்கை, இள வயது. ராமானுஜருக்கும் அப்பா இல்லை, அவங்களும் நம்மளை நம்பி வந்தாங்க. தஞ்சமாம்பாள்னு பேர். கணவனையே தஞ்சமடைந்தவர். ஏற்கனவே தஞ்சமாம்பாள் அழகானவங்க, கணவன் மீது எல்லையற்ற காதல் உள்ளவங்க, அப்படி தான் வரலாறு சொல்லுது. ஒரு 2-3 சம்பவங்கள். அவர் பெரிய நம்பி குருவாக ஏற்றுண்டார். ராமானுஜர் ஆளவந்தார பெரிய வைணவ உலகத்தினுடைய பிதாமகன் ஆளவந்தார ராமானுஜருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே பெரிய நம்பிகள் தான். என்னன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு 3 சம்பவங்கள் அவரோட இனிமே இணைந்து குடும்பத்தில் பணி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளைப்பட்டார். இது என்னன்னு தெரில, ஒரு உலக நன்மைக்காக அது நடந்ததா, அது என்ன விஷயங்கள்ன்றதெல்லாம் பின்மலே ஒரு பெரிய உலகத்துக்கு பாடுபடணும், ஒரு குடும்பத்துக்கு பாடுபடவானான்னு இறைவனுடைய கருணை போல இருக்குது. சார், இப்போ நீங்கள் சொல்ல போகிற அந்த 3 காரணங்கள் தான் ராமானுஜர் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு துறவரம் மேற்கொள்றதுக்கு காரணமாக இருந்துச்சா? ஆமாம், இல்லறத்துலேருந்து துறவரம். இல்லறத்தில் நல்லறமாக இல்லை, அதனால் துறவரம் இதுதான். ஆனால் என்ன 3 விஷயம்னா, அங்கே தான் ராமானுஜர் என்கிற ஒரு மகத்தான மனிதன், அவருடைய இதயத்தில் ஈரம், இந்த மானுட விடுதலை, இந்த மனிதர்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த ஏழை எளியவர்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அந்த காதல் இருக்கு, அவர் கொண்டிருந்த அந்த நேசம் இருக்கு. பாப்பா எல்லாம் இந்த மண்ணில் இந்த கோவிலில் உட்காந்து சிந்திக்கிறது பேசுகிறதெல்லாம் பெரிய பாக்கியம். அவர் ராமானுஜருடைய மூச்சு காற்று உழவுகிற மண்ணிலேருந்து நம்ம பேசுகிறோம். ராமானுஜரை ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடுவாங்க, காஞ்சிபுரத்தில் கொண்டாடுவாங்க, திருக்கோஷ்டியூரில் கொண்டாடுவாங்க, மேல்கோட்டையில் திருநாராயணத்தில் கொண்டாடுவாங்க. ஆனாலும் அதிகம் கொண்டாடுகிற மண் இந்த மண். என்னென்னா, பிறந்த இடம் இது, பர்த் பிளேஸ். இங்கே அவர் அவதரிக்காவிட்டால் இந்த இதெல்லாம் சாத்தியக்கூறுகளே இல்லை. இப்போ நான் சொன்ன இடம்லாம் 3 காரணங்களில் முதல் காரணம், திருக்கச்சி நம்பி தன்னுடைய தந்தையாருக்கு வேண்டியவர், தனக்கு குருவாக இருந்தவர், குருவாக இவர் கருதப்பட்டார். அவர் வைசிய குலம் செட்டியார் இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த காலத்தில் அவர் மீது அளப்பெரிய பாசம்.
அவரை ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. நான் எங்கப்பா, வரதனுக்கு ஆலவட்டம் கைங்கரியம் செய்கிறதே எனக்கு பெரிய விஷயம். வரதராஜனுக்கு ஆலவட்டம் விசிறுவார் அவர். யார்? திருக்கச்சி நம்பி. ஏன்னா வரதராஜ பெருமாள்கிட்ட அதில் ஒரு என்ன விசேஷம்னா, வரதராஜ பெருமாள் பிரம்மா யாகம் செய்ததனால் தோன்றியவர். அதனால் அங்கே வெப்பமாக இருக்கும், ஒரே ஹீட்டாக இருக்கும். அந்த சன்னதிக்கு இப்போ போனாலும் அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக எல்லாம் ஒரு பாவம் தானே. பிரம்மாவின் யாகத்தினால் வந்தவர் வரதராஜர். தேப்பெருமாள், தேவராஜர், வரதராஜர்னுவாங்க பெருமாள் கோயில். அந்த கைங்கரியம் செய்கிறவர் வரதராஜனுடைய பேசுவார். அவர் ஒரு அர்ச்சகல் மூலமாக தனியாக இருக்கும்போது நான் உங்களோட பேசுகிற மாதிரி திருக்கச்சி நம்பி வரதராஜரோட பேசுவார். ராமானுஜருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. எனக்கு ஒரே மனசு குழம்பிருக்கு, இந்த சந்தேகத்தெல்லாம் நீங்கள் தான் எனக்கு போக்கணும்னா நான் வரதன்ட்ட கேட்டு சொல்கிறேன், ஏதோ பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டுக்கார மாதிரி வரதராஜன்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். 6 விஷயங்கள், அது ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இது வந்து வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிட்ட சொல்லி திருக்கச்சி நம்பி ராமானுஜர்கிட்ட சொன்னார். 6 உபாயங்கள், 6 வழிகள். 1 சரணாகதி, பிரபத்தி, சரணடைதல். 2வது பெரிய நம்பியை குருவாக ஏற்றுக்கொள். ராமானுஜருக்கு பெரிய நம்பி குருவாக ஏற்றுக்கொள். 3வது ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று கண்ணு. இறைவன் வேற, மனிதர்கள் வேற. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும், பரமாத்மாக்குள்ளே தான் இந்த ஜீவாத்மா அடக்கும். சதா சர்வ காலமும் இளமையில் ஏற்றி போட்டுருக்கிறவனும் வயதான காலத்தில் முதுமை அடைந்தால் அவனால் அப்போ சொல்ல முடியாது, ஞாபகம் இருக்காது, மனசு போகிற வேகத்துக்கு உடம்பு வராது, கோவிலுக்கு போக முடியாது. பரவாயில்லை, உனக்கு வயதானாலும் நீ முதுமை அடைந்தாலும் இளமையில் இறைவனை, அந்த திருநாமங்களை, இறைவனுடைய மந்திரங்களை சொல்லுகிறவர்கள், இறைவனை ஏற்றி போற்றியவர்கள் முதுமை காலத்தில் அவரை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இளமை காலத்தில் அந்த இறைவனை வணங்கி இருந்தா முதுமை காலத்தில் சொல்ல தேவை. முதுமை காலத்தில் என்னால் சொல்ல முடியலையே, வருத்தப்படாத, அது ஒரு குற்றம் இல்லை. இப்படி 6 சொல்லின்னு வர்றாரு அவர். மோட்சத்தின் திறவுகோள் சரணாகதி தான், மோட்சத்தின் திறவுகோள். டோட்டல் சரண்டர். பெரிய நம்பிய குருவா ஏற்று. ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. அந்திம ஸ்மிருதி, கடைசி காலத்தில் இறைவனை நினைக்காட்டாலும் உனக்கு மோட்சம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், வீடு பேர் கிடைக்கும், பெருமாள் திருவடைக்கு நீ போயிடலாம், பெருமாள் உன்னை கடாச்சிப்பார். இப்படி 6 விஷயங்களை சொல்கிறார் அவர். இப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பி வரதராஜ பெருமாளோடு பேசுகிற, வரதராஜ பெருமாள்லாம் வரதராஜ பெருமாள் பேச மாட்டார், அங்கே அர்ச்சகர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு தினமும் தொண்டு செய்கிறாருல்ல, கைங்கரியம் பண்ணுறாங்கல்ல, அர்ச்சிக்கிறாங்கல்ல, அர்ச்சனை பண்ணுறாங்கல்ல, அந்த அர்ச்சகர் மூலமாக வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிக்கு இந்த 6 விஷயங்களை சொல்லியிருக்கார். இந்த 6 விஷயங்களை கேட்ட பிறகு தெளிந்த நீரோடையாக காணப்பட்டது ராமானுஜருடைய மனம். அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சது. அப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பியை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றார். இவங்க நல்லவங்க, ஆச்சார அனுஷ்டானம் அதிலெல்லாம் ரொம்ப, ஆச்சார அனுஷ்டானத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. திருக்கச்சி நம்பியை கூப்பிட்றதுக்கு திருக்கச்சி நம்பி வீட்டுக்கு போகிறார். ராமானுஜர் வீட்டுக்கு சாப்பிட சொல்லியிருக்கோம் வாங்கன்ட்டு, ஒரு ரிசீவ் பண்ணி அழிச்சுன்னு வரலான்னு. ராமானுஜர் இந்த வழியாக போகும்போது திருக்கச்சி நம்பி அந்த வழியாக வேறு வழியாக வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே ராமானுஜர் இல்லையா, நான் திருக்கச்சி நம்பி வந்திருக்கேன்னு உடனே திருக்கச்சி நம்பி தெரியும், ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காங்க, நல்ல பரிச்சயம் உண்டு. தஞ்சமாம்பாலுக்கு ஒரு ராமானுஜருக்கு குரு திருக்கச்சி நம்பி. தன்னுடைய மாமனாருக்கு ராமானுஜருடைய அப்பா ஆசூரி கேசவ சுவாமியாஜிக்கு அத்தியந்த நண்பர். ரொம்ப ராமானுஜருடைய கேரக்டரில் அப்பாவுக்கு பிறகு அதிகமாக நேசிக்கப்பட்ட இளமையிலேயே திருக்கச்சி நம்பி தான். ஆனால் அவர் செட்டியார் இனம், வைசியர் இனம். இந்த அம்மா பார்ப்பன குலம், ஆச்சாரம் அனுஷ்டானம் அதில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவங்க, சடங்கு சம்பிரதாயம். திருக்கச்சி நம்பி வந்தோடனே வீட்டு வாசலில் அந்த இடத்த தொடச்சி சாப்பாடு போடுறாங்க. அவர் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படல. ராமானுஜர் இல்லையான்னு கேட்குறாரு, இல்லை வந்துடுவார், எனக்கு நான் பரதனுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும், கோவில் வேலையெல்லாம் நிறைய இருக்குது, என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, நீங்கள் எனக்கு உணவு பரிமாறினா நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன். சாப்பாடு குரு தானே, எல்லாவற்றையும் கடந்தவன் குரு. யாதவ பிரகாசர் அப்படி கேட்காதங்க, அவரும் கடைசியில் பின்னாடி வந்துட்டார். அவர் எல்லா வயல்லையும் களை இருக்கும், களை இருப்பதனால் வயலை குறை சொல்லக்கூடாது, நம்ம களையை பிடுங்கி தான் போடணும். திருக்கச்சி நம்பி அனைத்தையும் கடந்தவர். இன்னும் சொல்லப்போனால் திருக்கச்சி நம்பி இதயத்தில் ஏற்றி போற்றியவர் ராமானுஜர். அவர் எந்த அளவுக்கு உடனே படித்தாதான் தெரியுது, கண்ணில் தண்ணி வரும். நீங்கள் நினச்சி பாருங்கள், பஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே எந்த காலங்களும் இல்லாமல் இருக்கிற காலத்தில் பூந்தமல்லிலேருந்து ஒருத்தர் காஞ்சிபுரம் போயிட்டு வராருன்னா என்ன ஒரு இது இருக்கணும் அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பி எல்லாமுமா உயிராய் போற்றிய திருக்கச்சி நம்பியை வீட்டுக்கு வந்திருக்கார். ராமானுஜர் இல்லை, நான் சாப்பிட அவரை கூப்பிட்டு வர போகிறேன், அவர் வருவார், அவருக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா வாசல்லையே உட்கார வச்சு போடுறாங்க. ஆச்சார அனுஷ்டானம், இவர் வேறு ஜாதி வேறு குலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை, எல்லாவற்றையும் கடந்தவன். சாப்பிட்றாரு, சாப்பிட்டு போயிடுறார்.
ராமானுஜர் வந்தால் சொல்லி எனக்கு கோவில் கைங்கறி இருக்குது, வரதனுக்கு கைங்கறி இருக்குது, நான் கிளம்புறேன். அம்மையே வணக்கம், சாப்பாடுக்கு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு போன உடனே அந்த இடத்த தொடச்சி, ஏன்னா இவர் வேற இனத்தவர் வந்ததுனால அது இதாகிடுது, அவங்களுக்கு மனசு கேட்கல. அந்த இடத்த தொடச்சி அவர் சாப்பிட்ட அந்த இதெல்லாம் பாத்திரத்தெல்லாம் அலம்பி வச்சு வாஷ் பண்ணி, அதுக்கு பிறகு அவங்க குளித்து, ஏன்னா மாற்று இனத்தவருக்கு சாப்பாடு போட்டாங்கல்ல, அதனால் நான் தலைக்கு குளித்து வேறு இதெல்லாம் கட்டின உடனே என்ன ஒரு 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 அன்யூஷுவலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இவங்க நார்மலாகவே இல்லையே இன்றைக்கி. சாதாரணமாக காலையிலே குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டால, திருப்பி எதுக்கு குளிச்சிருக்கா, திருப்பி என்ன வாசலில் இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. என்ன நம்பி வந்தாரா, திருக்கச்சி நம்பி வந்தாரா, குரு வந்தாரான்னு கேட்டாங்க. ஆமாம் வந்தார், உங்களை கேட்டார், நீங்கள் இல்லைன்னு சொன்னேன். வாசலில் எங்கே சாதம் போட்டேன், இங்கே உட்கார வச்சு சாதம் போட்டேன், இது என்ன பண்ணேன், இதெல்லாம் இது இப்போ எதுக்கு நீ குளிச்சு? ஆமாம், அவர் வேறு செட்டியார் இனம், வேறு இனம், நம்ம எப்படி அவருக்கு சாதம் போட முடியும், நம்ம எப்படி அதெல்லாம் பண்ண முடியும், வீட்டுக்கு கூப்பிட்டு. உங்களுக்கு வேணால் அதிலெல்லாம் ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு அதில் நம்பிக்கை உண்டு, நான் அதிலலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இடிஞ்சு போயிட்டார். தலையில் இடி விழுந்தால் அப்படி இருக்கும். ராமானுஜர் சமூகத்தை காதலிக்கிறவன், வரதனோடு பேசுகிறவன், எல்லாருக்குமான இருக்கிறவர், திருக்கச்சி நம்பி. அவர் ஐயா ஜாதி பார்த்த, பசிக்கு ஜாதி ஒரு தடையாக இருக்க முடியுமா? வரதராஜனோட பேசுகிற பாக்கியம் எத்தனை பேர் கிடையாது, உலகத்தில் கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் ரச்சனை பண்ணுறான். இப்போ நம்ம போகிறோம், நான் பாசுரம் படிக்கிறேன், எல்லாரும் பேச முடியுமா? பாசுரம் படிக்கிறவனாக இருந்தாலும், கோவிலில் கைங்கரியம் பண்ணுறவனாக இருந்தாலும் பெருமாளை பேச முடியுமா? அந்த தகுதியை திருக்கச்சி நம்பிக்கு தான் இறைவன் கொடுத்தான். அப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பியை, எனக்கு குருவாக இருக்கிற திருக்கச்சி நம்பியை, என் தந்தையாருக்கு சமகாலத்தை தோழனாக இருக்கிற திருக்கச்சி நம்பியை, இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக, இந்த பெருமாளுக்காக எப்பயும் கைங்கரியம் பண்ணுற திருக்கச்சி நம்பியை ஜாதி பார்த்த, குலம் பார்த்த, கோத்திரம் பார்த்தே அப்படி இடிஞ்சு போகிறார், உடஞ்சி போகிறார். இது ஒரு காரணம். மனசுலேருந்து கொஞ்சமாக தள்ளி வச்சார். துறவரத்துக்கு 3 காரணங்களாக சொல்லப்படுகிறது, இது ஒரு காரணம். 2வது காரணம், ராமானுஜருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறில் கொஞ்சம் ரிலாக்ஸான இருக்கிற சமயத்தில், அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி விட்றதுக்கு ஒருத்தர் வருவார். அது எல்லா காலத்திலும் உண்டு, இப்பயும் உண்டு. இப்போல்லாம் மசாஜ் கிசாஜ் அது அந்த மாதிரி இதெல்லாம். அவர் பசி அன்னி. ராமானுஜர் எங்கே ஒரு சோசியல் ஹீரோ, ஒரு மானுட விடுதலை, மனிதநேயத்தினுடைய மகத்தான தலைவனாக ஏன் காட்டப்படுறாருன்னா இதில் தான் காட்டுறாரு. அவர் சும்மா இல்லை, ஏதாவது நெத்தியில் நாமம் போட்டுக்கிறது, ஒரு குறியீடுகளால் வாழ்ந்த தலைவன் இல்லை ராமானுஜர், கொள்கைகளால் வாழ்ந்த தலைவன். எல்லாம் சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்குண்ணே. எண்ணெய் தேய்க்கிறதுக்கு வந்திருக்கார் ஒருத்தர். அவருக்கு வேண்டியவர். இவர் எப்படி யாதவ பிரகாசருக்கு செஞ்சாரோ அதே மாதிரி இவருக்கு குருவாக நினச்சி வந்திருக்கிறவர். பசி கண்ணில் தெரியுது. ஒரு பசி வந்தால் 10 பறந்து நின்றுவான். மெலிந்த தேகம், ஒரு மாதிரியாக இருக்கானே. எப்பயுமே தன்பாக இருப்பான், நல்லா கை காலெல்லாம் பிடிச்சி விடுவான், எண்ணெய் தேய்ப்பான். ஏன்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. உடனே தஞ்சமாம்பாலை கூப்பிட்றார். சாப்பாடு இருக்கா? இல்லை, இனிமேல் தான் செய்யணும். அன்னம் இருக்கான்னு கேட்டார். அன்னம் இல்லை. சாப்பாடு இல்லை. நேற்று பழைய சோறுலாம் நம்ம ஊரில் பானையில் கொட்டி வைப்பாங்க அந்த காலத்தில், இப்போயும் வைப்பாங்க. பழைய சோறு இல்லைன்ட்டாங்க. மனதறிந்து போய் சொல்லியிருக்காங்க. காரணம், அவன் வேறு ஜாதி, இவர் சும்மா வரவன் போகிறவன், ஜாதி பார்க்கல, மொழி பார்க்கல, தத்துவம் சித்தாந்தம் எல்லாரும் ஒன்றுன்னு வீட்டில் விட்டாங்கன்னா நம்ம சம்பிரதாயம் என்ன இருக்குது, நம்ம குலம் கோத்திரம் என்ன இருக்குது, நம்ம அந்த உயர்வு ஜாதி என்ன இருக்குது, அந்த ஜாதி பெருமை குலப்பெருமை 3 செருக்கு அழிக்கணும்னா ராமானுஜர். கல்வி செருக்கு, குலச்செருக்கு, பணச்செருக்கு. நான் பணம் படைத்தவன் செருக்கு இருக்கக்கூடாது, நான் இவ்வளோ படிச்சுட்டேன்னு செருக்கு இருக்கக்கூடாது, நான் என்ன ஜாதி, இந்த 3 செருக்கையுமா அந்த பேரிகார்ட்ஸை வச்சு உடைக்கிற மாதிரி உடைச்சார் ராமானுஜர். வாழ்ந்து காட்டி மட்டும் இல்லை, வழிகாட்டினார், வாழ்ந்து காட்டினார். ஒரு குரு வழிகாட்டுவான், இன்னொரு குரு வாழ்ந்து காட்டுவான். வழிகாட்டி வாழ்ந்து காட்டிய அற்புதமான தலைவர். இந்த கல்வி செருக்கு, குலச்செருக்கு, பணச்செருக்கு, இந்த 3 செருக்கையும் இல்லாமல் பண்ணணும் எல்லாருக்கும் அப்படின்னார். தஞ்சமாம்பாள்கிட்ட சொல்கிறாரு. தஞ்சமாம்பாள் சொல்கிறதுல உண்மை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டார். உடனே என்ன பண்ணார், சமயோஜிதமாக பெரிய குருவாச்சே, ஒரு சின்ன வேலையை கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கின்னு வந்துட்டாங்க. அந்த அம்மா நம்ம வீட்டு கணவர் சொல்கிறாருன்னு போயிட்டாங்க. எழுந்து கிடுக்கிடு உள்ளே போனார். உள்ளே போனால் பானையில் அவ்வளவு சாப்பாடு இருக்குது. பழைய முதல் நாள் சாப்பாடு அதெல்லாம் இருக்கும். அது சாப்பிட்டா அந்த காலத்தில் நிலத்துக்கு போகிறவங்கெல்லாம் காலையில் சாப்பாடு சாப்பிட்டு போவாங்க, இல்லை கையில் தூக்கு தட்டி எடுத்துன்னு போய் சாப்பிடுவாங்க. முதல் தப்பு திருக்கச்சி நம்பியே அவமரியாதை பண்ணது குருவை. 2வது பசி வந்தால், பசிக்கு ஜாதி கிடையாது, மொழி கிடையாது, எண்ணம் கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி விட்றா வந்திருக்கான், ஒரு பசிச்சு சாப்பாட்டு 2 நாள் ஆகுதுங்கிறான். நம்ம சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தும் நீ இப்படி சொல்லிட்டியே அப்படின்ட்டு கொஞ்சம் இன்னும் டிஸ்டன்ஸ் ஆகும். அந்த இல்லறம், நல்லறம், துறவரம். இல்லறத்துலேருந்து நல்லறம், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லறத்தை இவர்கள் பேணவில்லை. தன் மனைவியாக இருந்தாலும்,
தனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும், தன்னுடைய அந்தணர் குலத்தில் இருந்தாலும், ஜாதி சடங்குகளை சம்பிரதாயத்திலே உறுதியாக இருந்தாலும், இந்த மானுடத்தையும் மனிதநேயத்தையும் அவர்கள் மதிக்கவில்லையே. அதை தாண்டி அவர்களுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் ரிச்சுவல்ஸ் இதுதான் பெருசாக இருக்கு. இவர் இதில் இந்த அம்மா தென்துருவமாக இருக்காங்க, அவர் வடதுருவமாக இருக்கார். அவரால் காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. 3வது காரணம், மிக முக்கிய காரணம், வரதராஜரிடம் திருக்கச்சி நம்பிகள் கேட்ட 6 உபாயங்களில் 6 கேள்வி பதிலிலே முக்கியமானது பெரிய நம்பியை ஏற்றுக்கொள், குருவாக ஏற்றுக்கொள், பெரிய நம்பியை குருவாக ஏற்றுக்கொள். அந்த பெரிய நம்பி தான் இவருக்கு ஆள வந்தார காமிக்கிறார். பின்னாடி ராமானுஜருடைய கடைசி காலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறார். அவர் ராமானுஜருடைய கடைசி காலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஒரு சில பல கேரக்டர்லாம் கூறத்தாழ்வான், அதுக்கு நம்ம போகிறோம். கூறம் இருக்குது, கூறத்தாழ்வான், முதலியாண்டான், கோவிந்தன், பெரிய நம்பி, உறங்காவில்லிதாசர், பொன்னாச்சி, இவங்கெல்லாம் வராங்க எல்லாரும். அந்த பெரிய நம்பி ராமானுஜருக்கு எல்லாமுமா இருக்கார். திருவரங்கத்துலேருந்து சென்னைக்கு வரார். மதுராந்தகத்தில் பெரிய நம்பியை பார்க்கணும்னு இவர் ஆசைப்படுறார். ஏன்னா பெரிய நம்பியை குருவாக ஏற்றுக்கொள்ளும் திருக்கச்சி நம்பி சொல்லிட்டார். பெரிய நம்பி எப்படியாவது பார்த்தாங்கன்னு மதுராந்தகம் கோவிலில் சந்திக்கிறாங்க. பெரிய நம்பி தான் அவருக்கு பஞ்ச சமஸ்காரம், குறியீடுகள்லாம், சங்கு சக்கரம், அவருக்கு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணால் தான் அவர் முழுமையடைந்த மனிதனாக இருக்க முடியும். அவர் இறைப்பணி செய்வதற்கு தகுதியானவராக இருக்க முடியும். இந்த எம்ஏ எம்பிஏ குவாலிஃபிகேஷன் மாதிரி இது இறைப்பணிக்கான குவாலிஃபிகேஷன். சங்கு சக்கரம், சிறுவன் குறியீடு, தாசநாமம், பஞ்ச சமஸ்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணுறார் அவர் பெரிய நம்பி. அந்த பெரிய நம்பி ராமானுஜர் வீட்டில் தங்குறார், இல்லத்தில், அவருடைய அகத்தில். பெரிய நம்பளுடைய மனைவி பேர் விஜயா. அந்த தன்னுடைய குருவே நம்ம வீட்டில் தங்குறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் எங்கேயோ வெளியில் போகிறார். அப்போல்லாம் இப்போல்லாம் மாதிரி மோட்டரு அதெல்லாம் கிடையாது, கிணறு தான். இந்த கயத்து கட்டி இந்த கிணறு, தரக்கிணறு, குடத்தில் தண்ணி இழுக்கிறாங்க தஞ்சமாம்பாள். பெரிய நம்பியும் ராமானுஜர் வீட்டில் ஒரு போர்ஷனில் இருக்காங்க, அவங்களும் தண்ணி இழுக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலேயோ எதிர்பாராத விதமாக ராமானுஜருடைய மனைவி தஞ்சமாம்பாள் தண்ணி எடுக்கிற குடத்தில் அந்த குடம் பட்டுருச்சு. என்ன காஞ்சிபுரம் ராமானுஜர், ஆசூரி கேசவ சோமயாஜி வம்சம் ராமானுஜர், நாங்கள் என்ன பரம்பரை, என்ன குலம் கோத்திரம், உங்களுடைய இந்த குடம் பட்டுதுன்னு உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க. இதை எப்படி பட முடியும், பார்த்து தண்ணி எடுக்க வேணாமா நீங்கன்னு. இதை போட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க. இது நடுவில் என்னென்னா, ராமானுஜருக்கு இது விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப நம்ம சிஷ்யன் கவலைப்படுவான்ட்டு ராத்திரியை யார்கிட்டையும் சொல்லாமல் மனைவி அழிச்சுன்னு பெரிய நம்பி கிளம்பிட்டார் ராமானுஜர் வீட்டிலேருந்து. எங்கன்னு பெரிய நம்பி வந்து தேடுறார். அக்கம் பக்கத்தில் இருக்கிற சொல்லுவாங்கள்ல என்ன நடந்ததுன்னு. ஒய்ஃப் சொல்லாட்டா கூட, தஞ்சமாம்பாள் தன் மனைவி சொல்லாட்டா கூட, இந்த மாதிரி பெரிய நம்பி மனைவி விஜயா தண்ணி இழுத்தாங்க குடத்தில், அதில் இவங்க குடும்பம் பட்டுருது. காஞ்சிபுரம் பெருசா, ஸ்ரீரங்கம் பெருசா? அவங்க ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்காங்க, திருவரங்கம். எல்லாம் ஒன்று தான், உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரும் ஒன்று தான். இந்த மனித குலத்தையே ஒன்றாக ஒரு குடைக்கு கொண்டு வந்த ராமானுஜருடைய மனைவி ஸ்ரீரங்கம் பெருசா, காஞ்சிபுரம் பெருசா, உன் குடம் பெருசா, என் குடம் பெருசா, இதில் பட்டுருச்சு. இந்த குழாயடி சண்டைன்னுவாங்கல்ல, அது அப்பயே நடந்துருக்கு. இந்த குழாயடியில் தான் சண்டை நடக்கும். உலக அரசியல் அங்கே தான் பேசுவான், நீ யோகியமா நான் யோகியமா. இந்த குழாயடி சண்டைன்னு இப்போ உண்டு. இப்போ அதில் வந்து அந்த மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா, சொன்ன உடனே ராமானுஜர் தவறாக நினச்சிட போகிறாருன்னு சொல்லிட்டு பெரிய நம்பி தன்னுடைய மனைவி விஜயை வயது கூட கிளம்பிட்டார். ராமானுஜர் வீட்டுக்கு வந்த உடனே தெரிஞ்சு பொங்கிட்டார், எரிமலை ஆகிட்டார். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக திருக்கச்சி நம்பிக்கு உணவு, அவரை எதிர்கொண்டு உணவிட்ட முறை சற்றும் உகந்ததல்ல. பசியில் எண்ணெய் தேய்ச்சி விட்ட ஒரு பணியாளுக்கு சாப்பாடு விருந்தும் போடாதது. பெரிய நம்பியினுடைய பத்தினியை, தர்ம பத்தினியும் பெரிய நம்பியும் அவமதித்தது. இனி உன்னோடு சேர்ந்து வாழலாகாது, உங்களோடு நான் இருந்தால், தஞ்சமாம்பாளோடு இருந்தால் என்னை தஞ்சமடைகிறவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இந்த மனிதாயத்திற்கும் சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் என்னால் பயன்பட முடியாது, இனிமே இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்மானமாக சொல்லி பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறார். பகையில் அனுப்பலை, வரதட்சணை கொடுமையில் அனுப்பலை, வேறு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் அனுப்பலை, பணம் வேணும்னு கேட்கல, மாமனாரை கார் வாங்கி கொடுன்னு சொல்லலை, 50 பவுன் நகை போட்டுன்னு வந்தால் தான் என் வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லலை. இதெல்லாம் இப்போ நடக்கிறது. நான் ஏன் இதை இவ்வளோ சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாட்டில் நடக்கிறத சொல்கிறேன். ராமானுஜர் அற்ப காரணங்களுக்காக மனைவி வீட்டுக்கு அனுப்பவில்லை. தன்னுடைய உலக பணிகளுக்காகவும், சமுதாயத்தை தான் நேசிப்பதற்காகவும், தன்னுடைய குருவை அமைவதற்காகவும், தன்னுடைய இந்த விவேகானந்தர் சொல்கிறார் ராமானுஜரை பற்றி, கடல் போல் இதயம் உள்ளவன், ஈரமான இதயம் உள்ளவன். இந்து மகா சமுத்திரம் இப்படி ஒரு சமுத்திரத்தை போல இதயத்தில் ஈரம் உள்ள மகத்தான தலைவன் ராமானுஜர். காரை கருணை ராமானுஜான்னு சொல்கிறார், கருணை மழையவர். அப்படிப்பட்ட ராமானுஜர் இந்த 3 காரணங்களுக்காக
இனி உங்களோடு நான் பயணித்தால் சமூக சேவை செய்ய முடியாது, இறைவனுக்கு சேவை செய்ய முடியாது, மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, ஆன்மீக சேவை செய்ய முடியாது, சமய சேவை செய்ய முடியாது, சமுதாய சேவை செய்ய முடியாது, நான் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். இதை 32 வயசில் இதெல்லாம் முடிஞ்ச உடனே பெரிய நம்பியினுடைய உத்தரவோடு, பெரிய நம்பியுடைய ஆசீர்வாதத்தோடு வரதராஜனிடம் வேண்டி 32 வயதில் சன்னியாசி துறவரம் ஆயிட்டார். மனை வாழ்க்கையிலிருந்து அந்த துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டார். இதுதான் நடந்தது. அவருடைய இல்லற வாழ்க்கையிலிருந்து அந்த துறவற வாழ்க்கைக்கு போனதற்கான 3 காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நாங்களே ஒரு படத்துல பார்த்து தெரிஞ்சு போல சார். அந்த மாதிரி நீங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இல்லறத்திலிருந்து ராமானுஜரின் துறவற அனுபவம் இதை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். இந்த பாக்கியத்தை கொடுத்த ராமானுஜருக்கும் அவர் ஐபிசி பக்திக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.